வெல்கம் டு தனியொருவன். தனியொருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனியொருவன் நினைத்து விட்டார். மனுஷனா பிறந்துட்டா எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு அற்புதமான விஷயம் மோட்டிவேஷன். அப்படிப்பட்ட அழகான மோட்டிவேஷனை இந்த தனியொருவன் சீரீஸ் மூலமா சாதிச்ச வாழ்க்கையை வென்று காட்டிய பல சாதனையாளர்களோட லைஃப்ல இருந்து நாங்க உங்களுக்கு தொகுத்து வழங்க போறோம். சோ ஸ்டே கனெக்டட் வித் தனியொருவன். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேச போறோம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் டிராப் அவுட், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் சொல்லி டீச்சரால தூக்கி எறியப்பட்ட அந்த குட்டி பையன் 12 வயசுல வேகாத வெயில்ல கால் கடுக்க நின்னு வித்தது லாட்டை சீட்டு. இடையிடையே சவுண்ட் சர்வீஸ் வேலைக்காக கடைசியா போனது மெக்கானிக் ஷெட். மெக்கானிக் ஷெட்ல யாருமே பார்க்காத நேரத்துல தன்னோட பாக்கெட்ல இருக்கிற பிட்டு பேப்பரை எல்லாம் பார்த்து படிச்சு ஒரு வழியா டுட்டோரியல் மூலமா எக்ஸாம் எழுதி 8th 10th 12th பாஸ் பண்ணியாச்சு. நாம எல்லாம் ஒரே ஒரு பக்கத்தை ஒரு தடவை மிஞ்சி போனா 3 தடவை பார்த்து படிப்போம். ஆனா இந்த குட்டி பையன் மட்டும் ஒரே ஒரு பக்கத்தை கிட்டத்தட்ட 300 தடவை வரைக்கும் படிக்கணும். அப்பதான் அவனோட மைண்ட்ல நிக்கும். காரணம் டிஸ்லெக்ஸியா அப்படின்ற கற்றல் குறைபாடுனால அந்த குட்டி பையன் பாதிக்கப்பட்டிருந்தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் நினைக்கணும்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். எந்த டிஸ்லெக்ஸியா தன்னோட லைஃப டிஸ்பங்க்ஷன் ஆக்குச்சோ அதை டிஸ்மேண்டில் பண்ணி இவன் ஒரு உருப்படாதவன் உதவாக்கறன்னு எந்த ஊரு சொல்லுச்சோ அந்த ஊரு தன்னோட வாய் மேல விரல வச்சு ஆஹா இவனையா இப்படி சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும்ன்ற வைராகியம் மட்டும்தான் அந்த ஃபீனிக்ஸ் மனிதரோட மனசுல நிறைஞ்சிருந்துச்சு. ஸ்கூல்ல தான் ரெகுலரா படிக்க முடியல, காலேஜையாவது ரெகுலரா படிக்கலான அப்ளிகேஷன் போட்டா எங்கேயுமே இடம் கிடைக்கல. பூந்தமல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல BA இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு இடம் கிடைச்சது. பிரின்சிபலுக்கு தேங்க் பண்ணி ஒரு லெட்டர் எழுதலாமே இங்கிலீஷ்ல எழுதுனா பிரின்சிபலுக்கே ஸ்பெல்லிங் தப்பா இருக்கே, நீ எப்படி இங்கிலீஷ் படிக்க போறேன்னு சொல்லி அங்கேயும் ரிஜெக்ஷன். ஐயோ கைக்கு வந்தது வாய் கேட்டாம போயிருச்சு அப்படின்ற வேதனை. ஒரு வழியா டாக்டர் அம்பேத்கர் காலேஜ்ல அதையே BA இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு மறுபடியும் இடம் கிடைச்சது. அன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே என்ட்ரன்ஸ் கேட்ல 3 பேரு தான். ஒன்னு இந்த ஃபீனிக்ஸ் மனிதர், இன்னொன்னு இந்த மனிதரோட நண்பர் செந்தில், மூணாவது ஒரு எரும மாடு. அப்பதான் இந்த ஃபீனிக்ஸ் மனிதர் நினைச்சாரா, நான் இன்னைக்கு உள்ள போறேன், 3 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வெளியே வந்தா எனக்கும் இந்த எரும மாடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அதனால காலேஜ்ல கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் யூஸ் பண்ணி நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டு எல்லாத்துலயும் வெற்றி பெற்று கடைசியில ஒரு நல்ல பெர்சன்டேஜோட டிகிரியையும் முடிச்சு வெளியே வந்தாரு. அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சா அப்பதான் அவர் அங்க ஒரு முடிவு எடுத்தாரு. கண்டிப்பா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு 4 தடவை அட்டெம்ப்ட் கொடுக்கறாரு. 4 தடவையும் ஃபெயில். 5வது தடவை எழுதின எக்ஸாம்ல ஆல் இந்தியா லெவல் ஃபர்ஸ்ட் மார்க் சிவில் சர்வீஸ்ல. அவர் வேற யாரும் இல்ல, டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோட வாயால நீங்கள் ஒரு அதிசயம் அப்படின்னு பாராட்ட பெற்றவரும் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூல கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவருமான மிஸ்டர் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள். அந்த சாரோட வாழ்க்கையில வராத கஷ்டங்களா, சாருக்கு வராத துன்பங்களா, துயரங்களா நம்ம எல்லாத்துக்கும் வந்துற போது. அதனால இப்போ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருப்பீங்க, IAS IPS மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு திறமையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு வாய்ப்பையும் கடைசி வாய்ப்பா பாருங்க. ஒவ்வொரு கஷ்டத்துக்குள்ளயும் வாய்ப்பை மட்டுமே தேடுங்க. அப்படின்னா கண்டிப்பா எந்த பயமும் பதற்றமும் இல்லாம நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஏன்னா உளி தாங்காத கல்லும் வலி தாங்காத மனசும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. தனியொருவன் சீரீஸ்ல அடுத்த யாரை பத்தி பேசலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ஜென்மாஸ்ரீ தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.